ஹலோ பீப்புள், வெல்கம் டு எம்பெடட் ஜீரோ ஃபியர் சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து நம்ம எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எம்பெடட் சி ப்ரோக்ராமிங் பயமே இல்லாமல் அது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த கோர்ஸில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து எம்பெடட் டெவலப்பர்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இதில் நார்மல் சியும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ பட் வந்து எம்பெடட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சி ப்ரோக்ராமிங் கோர்ஸ் வந்து நான் ரொம்பவே சிம்பிளாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக ரொம்ப பார்த்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி எம்பெடட் ரிலேட்டட் நாங்கள் பண்ணணும், எம்பெடட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் டைவ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப இதாக இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங்கில் நல்லா பேசிக்கில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டான வேலை வந்து எஃபிஷியண்ட்டான வேலையும் நம்ம வந்து கோடிங் வந்து எழுத முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த எம்பெடட் ஜீரோ ஃபியர் சீரீஸை நான் வந்து தொடங்கியிருக்கேன். ஸோ இந்த எம்பெடட் ஜீரோ ஃபியர் சீரீஸில் ஸோ நம்ம ஃபஸ்ட் லெக்சர் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய சிலபஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட நான் 60க்கு டாபிக்ஸ் மேலே வந்து நான் இதில் வந்து கவர் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிஏ பற்றி நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத, எப்படிலாம் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தடுத்த லெக்சர்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த சிலபஸ் பிடிஎஃப் நான் வந்து ரிசோர்ஸஸில், அதாவது டிஸ்கிரிப்ஷன்லேயே அது வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம எம்பெடட் சி வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சி வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, 8-பிட் கண்ட்ரோலர் தான் நம்ம வந்து அடுத்த கோர்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் 32-பிட் கண்ட்ரோலர் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எம்பெடடில் உள்ள கண்ட்ரோலர்ஸ்லாம் பார்த்துட்டு தென் ஃபைனலாக நம்ம வந்து அந்த கண்ட்ரோலரை வச்சு எஃபிஷியண்ட்டாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் எப்படி வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதில் எப்படி நம்ம ஆர்டாஸ் இம்ப்ளிமெண்ட், அதாவது ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறது, கர்னல் லெவல் கோடு எப்படி பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத நம்ம படிப்படியாக ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எடுத்தோன்னே நம்ம அவசரப்பட வேணாம். ஸோ ரொம்ப பொறுமையாக நம்ம எம்பெடட் சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோர்ஸில் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இதை நான் ஸ்பெஷலைஸ்டாக தமிழில் தான் பண்ண போகிறேன் ஃபுல்லாகவே. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்.